இப்போ நான் முகவாண்மை எடுத்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிறது. இந்த 5 வருஷம் பேஸ்மெண்ட் சரியா இருந்தது அப்படின்னா அந்த கோபுரம் சரியா எழும்பும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த 15 வருடங்களுக்கு முன்னாடி மதிசார் கிட்ட நான் பேசல அப்படின்னா, மதிசாரோட ட்ரைனிங் கேட்கல அப்படின்னா 15 வருஷமா இங்க நின்று இருக்க முடியாது. ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருக்கும் காணாம போயிருக்கு. அப்போ அந்த ஒரு நிகழ்வு சதீஷ் சார் கூட இணைஞ்சு முதல் மீட்டிங் அட்டன் பண்ணதே மதிசாரோட மீட்டிங் தான். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிற நெருப்பை நான் உங்க சீட்டு கடியில தான் பத்த வைக்க முடியும், அதை எடுத்து உங்க புத்தியில வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இங்க இருந்து ப்ரூஸ்லி படம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, தேட்டர் விட்டு வெளியே வரும்போது நம்மளா ப்ரூஸ்லியாவே மாறிடும். போலீஸ்காரங்க அடி வாங்கினோம்னா நார்மல் ஆயிடும். மோட்டிவேஷன் அதே மாதிரி தான். அந்த கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் நாம எம்டிஆர்டியா சிஓடியா டிஓடியா கார்பரேட் கிளப்பா நினைச்சுக்கோம். பல கீழே போனோம்னா 1000 பாலிசி பண்ணிட்டு தான் திருப்பூர் கிளைக்கு கால் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற முடிவோட வெளியே போகணும். ஆனா கொஞ்ச நேரம் வெளியே போய் ஒரு நோ கேட்டா போதும், அது எல்லாம் எம்டி ஆயிடும். எல்லாத்தையும் எம்டி ஆகி காணாம போயிடும். ஆனா மதிசார் சொன்ன ஒரு விஷயம், அது புத்தியில் ஏத்துன அந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு 15 வருட காலம் என்ன மாதிரி பல முகவர்கள். என்ன உதாரணம் சொல்றேன், மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா சொன்னாரு, பழனிசாமி என்ன சொன்னாரு, அந்த மாதிரி பல முகவர்களை எல்ஐசி அவருக்கு மட்டும் லைஃப் கொடுக்கல, அவர்னால பல பேர் லைஃப் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்க வேண்டியது. பொதுவா கல்வி நிலையங்கள்ல கல்வி கூடங்கள்ல ஆசிரியர் ஒரே இடத்துல இருப்பாரு, மாணவர்கள் தள்ளி போய் வாழ்க்கையில அடுத்த நிலை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எல்ஐசிங்கிற பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் ஆசிரியர்கள் கடந்து போயிட்டே இருப்பாங்க, மாணவர்கள் இதே இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. முகவர்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. முகவர்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது அப்படின்னா சும்மா ஏனாதானோ அப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அந்த வாத்தியார்கள் கொடுத்த ஊக்கத்துல ஒரு சிறந்த சாதனையை அடைஞ்சு அந்த நிறுவனத்துல ஒரு பட்டதாரியா, அரசு வரைக்கும் பால்வாடியில இருந்து போற முகவர்களும் இருக்காங்க, பால்வாடியாவே இருந்து போற முகவர்களும் இருக்காங்க. ஆனா ஒரு பட்டதாரியா ஒரு அறிஞரா பரிணமிக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, சார் போன்ற ஒரு வளர்ச்சியர்கள் கிட்ட முகவர்களா இருக்கக்கூடிய ஒரு நட்பை பெற்ற அந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நாங்களாம் பேர் பெற்றவர்கள். பொதுவா சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க சொல்லி பல கிளைகள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் சார்கிட்டே 2-3 அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அப்போ இப்படி எல்லாம் கேட்கும் போது நமக்கே தோணும், ஆனா இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நம்ம கூட இருக்கும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயில போற வரைக்கும் தெரியாது அப்படின்னு. அப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், மிகச்சிறந்த ஒரு மனித நேயர், எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த ஒரு நண்பர் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போறாரு, நம்மோட தான் இருக்க போறாரு. எல்ஐசி என்கிற இந்த ஆலமரத்தின் விழுதுகளா என்றும் உங்களோடு இருந்து கொண்டிருப்போம் என்ற வாழ்த்துக்களை ஓய்வு காலம் நிம்மதியாக இருக்கின்ற வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன்.